அவங்க இறைவனுடைய நேரடி பார்வையில், நேரடி கருணையில், நேரடி தயவில் இருக்கிறதுன்னு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. உங்கள் 2 பேரை வந்து அம்மா கிட்ட பேசினோம். பேசும்போது அந்த தயவான ஒரு குரல் என்ன அப்படின்னு வந்து அப்போ காந்த சக்தி நல்லா இருக்குங்க. பாராட்டு நான் இன்னைக்கு ஈவினிங் தான் நினச்சிருந்தேன். அப்படிங்களா? நேற்று முடிச்சிச்சு. இல்லை, நாங்கள் ஃபேமிலியாக வந்து வணக்கம் அன்பு சொந்தங்களே. விழுப்புரம் பாப்பாவுடைய தீவிரமான ஒரு ரசிகன்னு சொல்லலாம். ஒரு சகோதரர், ஒரு ஐயாவாகவும் குழந்தைக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குற ஒரு சிறந்த ஆசானாகவும் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அங்கே நம்ம விழுப்புரம் செஞ்சிக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தோம். அந்த வகையில் அவங்க எங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசினாங்க. செஞ்சிக்கு வந்திருக்கீங்க, நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகலான்னு. அப்புறம் அவங்க ஐயாவோட இல்லத்துக்கு வந்திருக்கோம். அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எங்களுக்கும் பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம். பிள்ளைங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பேசுங்க. பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. அவங்க பேசின வார்த்தைகள்லாம் கேட்கும்போது இங்கே வந்தது எங்கள் வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு வாரியார் சுவாமியுடைய குருவர்கள் தான். ஐயாவுடைய பையன் வாரியார் சுவாமிகள் வந்து நல்லவங்களை மட்டும்தான் ஒன்று சேர்ப்பார். இந்த இல்லத்தையே வாரியார் சாமியும் எனக்கு வாழ்வெடுத்த பழனிவேல் ஐயாவும் தான் இந்த இல்லத்தை ஆட்கொண்டிருக்காங்க. அவங்களுடைய திருவருளும் குருவருளும் இருந்தால் தான் நாம் எல்லாம் ஒன்று சேர முடியும். உள்ளார்ந்த அன்பு உள்ளவங்க, நேர்மறை சிந்தனை உள்ளவங்க மட்டும்தான் ஒரு இடத்துல ஒன்று சேர்றதுக்கு இந்த நிகழ்வு ஒரு எடுத்துக்காட்டு. இந்த நிகழ்வு ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ நீங்களே பாருங்கள், இப்போ ரொம்ப சாந்த குணம். நாகப்பட்டினம் முகத்தை பாருங்கள், ஒரு தெளிவான இறையாண்மை நிறைந்த ஒரு குணம், முகத்தோற்றம். இல்லைன்னா அவங்க செய்த புண்ணியத்தை நீங்கள் அறுவடை பண்ணிக்கிறீங்க. அந்த திறமை வந்து அவங்க செய்த புண்ணியம். வெரி குட். அப்பா அம்மா செய்த புண்ணியத்தை ஐயாவுடைய துணைவியார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம புரியுதம்மா? இது நம்ம இந்த திறமை, இந்த இறையர்கள் 2 பேருக்குமே அட்டிய டைமில் இசையால் இணைந்த உறவுகள். அப்பா அம்மா செய்த புண்ணியம் தான் ஒவ்வொருத்தரும் நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம். அதனால் நமக்கானது எதுவும் கிடையாது. நமக்கானது எல்லாமே தாய் தந்தை. மேலே வருவீங்க. இப்போ ஈஸியாக நம்ம பார்த்துட்டோம்ல. இன்னொரு 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்க. இது மாதிரிலாம் சாதாரணமாக வர முடியாது. ஏன்னா உள்ளார்ந்து அன்புருந்து வந்தோம்னா அதை தாண்டி நீங்கள் வந்து ஒரு உயர்வான இடத்துல இருக்கணும். இன்னும் கடவுள் நிறைய கொடுப்பாரு. இசையும் இருக்கணும், அதே நேரத்தில் படிப்பும் இருக்கணும். இந்த பாராட்டெல்லாம் வந்து இறைவன் கொடுக்குறது. நமக்கான பாராட்டு கிடையாது. இதெல்லாம் இறைவனுக்கு சொந்தமான பாராட்டு. நாம வெறும் ஜடம், அவ்வளோதான். இந்த பாராட்டு புகழ் யாருக்கு? இது எதுவுமே நமக்கு சொந்தமானது கிடையாது. இது எதுவுமே நமக்கு சொந்தமானது. இப்போ எனக்கெல்லாம் வெளியில் போனால் எனக்கெல்லாம் பாராட்டு, அது எனக்கானது கிடையாது. வாரியார் சாமிக்கு நம்ம தொழில், நமக்கு ஒரு வேலை கொடுத்த அந்த பழனிவேல் ஐயாவுக்கான பாராட்டு, எங்கள் அப்பா அம்மாவுக்கான பாராட்டு, எனது மனைவிக்கான பாராட்டு. நம்ம வெறும் ஆளுன்ட்டா தலகணம் ஏறாது. ஆமாம் சார், இன்னும் நமக்கு கலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அவர் இளையராஜா இப்போ ஒரு பேட்டியில் அவர் தான் சொன்னார், கொஞ்சம் உனக்கு வாசித்த பிறகு ஒரு சில இதெல்லாம் எனக்கு வந்த பிறகு கொஞ்சம் தலகணம் இருந்தது. அப்போ நானே யோசித்து பார்த்தேன், இது ஏன் நமக்கு இருக்குது? இந்த பாட்டு யார் கொடுத்தது? இந்த இசை யார் மூலியமாக வந்தது? அப்போ இவங்களுடையது, நம்ம வாசிக்கிறோம். அப்புறம் அந்த தலகணத்தை கீழே இறக்குனேன். அவர் சொல்ல, உலகத்தில் இருக்க ஜீவராசிகள் அத்தனை பேருமே சந்தோஷப்படுத்தக்கூடிய பங்கு யாருக்கு இருக்குன்னா இறைவனுக்கு இருக்கணும். ஒவ்வொருத்துக்கும் இறைவன் வரமாட்டாது. இறைவன் ரூபத்தில் உங்களை அனுப்பி எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்த வச்சுருக்காங்க. எல்லாருக்கும் 1000 பிரச்சனை இருக்கும், 1000 சிரமங்கள் இருக்கும். அத்தனை சிரமத்தையும் ஒரு பாடல் நீங்கள் பாருங்கள், அந்த 10 நிமிஷம் அதை மறந்து இருக்கிறாங்க பேர். அது வேறு யாராவது நேற்று அவர் அவ்வளோ சந்தோஷம். அவர் செஞ்சில் உள்ள அந்த ஐயாவுக்கு, வெங்கடேசன் ஐயா, அவர் ரொம்ப சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷம். பிள்ளைங்க வரணுன்னு சொல்லிட்டு தான் புக் பண்ணி. நீங்கள் 2 பேருமே ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. திருச்சியில் இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்குது. இன்னைக்கு இரவு இருக்கு. அதுக்கு பிறகு சிதம்பரத்தில் ஒரு ஈவெண்ட் பண்ணுறாங்க. இது முடிச்சு நான் வந்து 9 ஏதாவது ப்ரோக்ராம் வச்சுருக்கீங்களா? 9 எந்த மாதம்? இந்த பிப்ரவரி 9. பிப்ரவரி 9 என்ன கிழமை வரும்? அது வெள்ளிக்கிழமை வரும். பகல் தான். சரி, நான்
நான் உங்களை தொடர்பு கொள்கிறேன். சரி. பிப்ரவரி 9 நம்ம ஸ்கூலில் அந்த யூகேஜி குழந்தைங்கள வந்து அப்படியே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அனுப்புறதுக்கு ஒரு பட்டமளிப்பு வைப்போம். இந்த டிகிரி முடித்தா ஒரு கோட்டு போட்டுன்னு வருவாங்கல்ல, கிராஜுவேஷன் மாதிரி அது இந்த 2 பிள்ளைங்க கவுன் போட்டுக்கிட்டு நீங்களும் வந்தீங்கன்னா வந்து உங்கள் தலைமையில் அன்றைக்கி அதை கொடுத்துட்டோம்னா அது ஒரு இன்னும் உங்களுக்கு ஒரு அதெல்லாம் வந்து கிராமத்து குழந்தைங்க இதெல்லாம் பார்த்தா சந்தோஷப்படுவேன். கண்டிப்பாக நான் அதை தேதி நான் வாங்கிட்டு ஒரு 10 சரிங்கண்ணா. ஏன்னா அதிகமாக வாங்குறது என்னன்னா இவங்க +2 முடிச்சுட்டு இப்போ படிக்கிறாங்க, அதனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. சரி சின்ன எடுத்துங்கம்மா, ஒரு பீஸ் எடுத்துங்க. ஆண்டி கொடுத்துருக்காங்க, அப்புறம் எடுத்துங்க. நல்லது, எடுத்துக்கோ. ரொம்ப சந்தோஷம். எனக்கு உண்மையாலுமே உள்ளார்ந்த ஒரு நிறைவான மணி நல்லா இருக்கு. வந்துடுறேம்மா, ஒரு 10 நிமிஷம் தான்.